உடல் பிணியா? அது அது அந்த அவ்வளவு குழப்பம். குங்குமம் வலி இருக்கு. புருஷன் கூட வந்து எத்தனை? 2 பேர். பொண்ணா? 2 ஆணு. இன்னும் 2 பசங்க, இன்னொரு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் இல்லை. கூட வந்து எத்தனை? 7 பேர். ஊர்ல துர்மரம் யாரு? வீட்டுல எங்க வீட்லயே அம்மா வீட்டுல. உங்க வகையில துர்மரம் யாரு? எங்க குடும்பம், எங்க வீட்டுக்காரர். எப்படி? குடிச்சு உடம்பு சரியில்லை. உங்க பங்காளிங்க இல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க? அவரும் உடம்பு சரியில்லை. துர்மரணம் இருக்கு. ஆக்சிடென்ட்டோ இல்ல விபத்தோ ஏதாவது குடிச்சு விஷம் குடிச்சோ அப்படி ஏதாவது இல்லம்மா இருக்குமா? மாமியார் அந்த மாதிரி செத்துச்சுல, அந்த மாதிரி எதுக்கும் அது போகாதுன்னே நடந்தது. அதனால அவங்க குடும்பத்துல துர்மரணம்னா மாமனாரு மாமியார் அவங்க வகைரா எல்லாத்தையும் சாரும். மாமியாரும் இறந்துட்டாரு, மாமனாரும் இறந்துட்டாரு, பாட்டி மூத்தாரு எல்லாரும் அப்படிதான். அம்மா உங்களுக்கு பொண்ணு கருப்பு ஒண்ணு இருக்குமா? சரியா? அது நீங்க கருப்பு ஓட்டினாதான் கஷ்டம் தீருமா. அவளால கொடுக்க முடியாது. கருப்பு முத்தங்காய் வேணும். சரி இப்ப வேணும். இப்போ வேணுங்களா? இங்க கிடைக்குமா சாமி? உடல் பிணிக்கு மருந்து தான். சரிங்க சாமி. அது நான் பிச்சுட்டு வந்து கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா நான் கூட பிச்சுட்டு வந்து கொடுத்துருவேன். சொல்லுங்க சார். கிட்டவா, ஏன் கிட்ட வர முடியாதா? யார் இருக்கிறது? யார் இருக்குது? मुझे உடம்புல சாஸ்டர் கை கால் விழுந்த உடம்பு உயிர் உடம்புல இருக்கு. ஒரு கை ஒரு காலம் தான் வாங்குது. கை கால் விழுந்தவன் உயிர் உன் உடம்புல இருக்கு. ஆமா சாமி, கை வலி கால் வலின்னு ஒரு நாள் கூட நிம்மதியாக நல்லா இருக்கிறது இல்லை. கால் வரதில்லை.
கை வரதில்ல. காலிட்டு காலு வீங்கிக்கிட்டு. வெள்ளைக்காலம் நீட்டாது. நல்லா நேரம் நீட்டு. படுத்திருந்தவன் உயிர்